ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷிதா அண்ட் அஞ்சலி சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது எதுக்கான பூஜைனா, நம்ம வரலட்சுமி நோன்பு வச்சுருந்தோம் இல்லையாங்க, கலசம் வச்சுருந்தோம். அந்த கலசத்தோட புனர் பூஜை தாங்க இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா 10 to 11:45 வந்து நல்ல நேரம் இருந்துச்சு. அந்த டைமில் பிரிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதனால் அந்த டைமில் அம்மனுக்கு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அம்மனுக்கு வந்து வெண்பொங்கல்னால் ரொம்ப பிடிக்குமா, அதனால் அந்த பிரசாதம் பண்ணி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு சொல்லிட்டு காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணி கலசத்தை பிரிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த வரலட்சுமி விரதத்துக்காக எத்தனை நாள் பார்த்து பண்ணணும். இப்போ அதை முடிவுக்கு எடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நம்ம இதை ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தானே கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் உண்மையிலே கஷ்டத்தோடு தான் பிரித்தேன். வேறு வழியில் நம்ம பிரித்து தானே ஆகணும். நல்லபடியாக நோன்பு நிறைவடைஞ்சிச்சிங்க. 3 நாள் நம்ம வீட்டில் வச்சு 3 நேரமும் நான் வந்து என்னால் முடிஞ்ச பிரசாதம் வச்சு தாங்க பண்ணினேன். அம்மனை அழைச்சதோடு மட்டும் இல்லாமல் பட்டினி போடாமல் இப்போ வரைக்கும் பிரசாதம் பண்ணேன். மற்ற நேற்றுலாம் பார்த்திங்கன்னா காலையில் வந்து பழம் வாங்கி கும்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து காலையில் பாலும் பழமும் வச்சு கும்பிட்டேன். மத்தியானம் வந்து லெமன் ரைஸ் பண்ணி சாமிக்கு வச்சு கும்பிட்டேங்க. நைட்டுக்கு வந்து பால் மட்டும் வச்சு கும்பிட்டேங்க. இப்போ காலையில் பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் பிரசாதம் வச்சிடலாம், அம்மனுக்கு வந்து வெண்பொங்கல் ரொம்ப உகந்ததுன்னு சொன்னாங்க. அதனால் மகாலட்சுமிக்கு பிடிச்ச வெண்பொங்கல் சாம்பார் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இப்போ கலசத்தை எடுத்தாச்சுங்க. உண்மையிலே சொல்கிறேன், போன வருஷம் கூட நான் இவ்வளோலாம் சேர்க்கல, தண்ணி மஞ்சளும் வச்சு கலசம் வச்சுட்டேன். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வாசனை திரவியங்கள்லாம் சேர்த்துருந்தேன். அவ்வளோ ஒரு மணமாக இருந்துச்சு. வெத்தலை பாக்கு, எலுமிச்சப்பழம், அப்புறம் காயின் இதெல்லாம் போட்டிருந்தேன், கிராம்பு, ஏலக்காய். உண்மையிலே சொல்கிறேன், அந்த தண்ணி அவ்வளோ ஒரு வாசமாக இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே நல்லா கொஞ்சம் வாசல்லேருந்து வீட்டுக்குள்ளெலாம் நல்லா தொளிச்சிட்டு எனக்கு மனசே இல்லாமல் நம்ம வந்து அந்த தண்ணியை கொண்டு மரத்தடியில் ஊற்றுனேங்க. ஏன்னா நம்ம வந்து வச்சுருந்து அது கெட்டு போயிடவும் கூடாது, சேம் டைம் கொட்டி காலில் மிதிப்பட்டு இது பண்ணுற மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா. அதனால நான் கொண்டு போய் மனசே இல்லாமல் வாசலில் கொண்டு பில்டிங்க்கு கீழே, அப்பார்ட்மெண்ட் கீழே இருந்த மரத்தடியில் சாமி கும்பிட்டுட்டு ஊற்றிட்டு வந்துட்டேங்க. உண்மையிலே கலச தண்ணி இவ்வளோ வாசமாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு இன்றைக்கி தாங்க தெரியும். அதில் நான் வந்து இது சேர்த்துருந்தேன். ஆமாம், ஜவ்வாது, பன்னீர், மஞ்சள், குங்குமம், சந்தனம் எல்லாமே சேர்த்துருந்தேன். நம்ம வாசனை திரவியங்கள்லாம் சேர்த்தனாலே என்னமோ தெரில, அது எல்லாத்தோட ஹைலைட்டு எலுமிச்சை பழமும் உள்ளே போட்டிருந்ததுனால அது அந்த வெத்தலை பாக்கு அதோட நறுமணம்லாம் சேர்ந்து அப்படி கமன்னு இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே தொலைச்சதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு. இது என்ன பைசான்னு பார்த்திங்கன்னா, நான் வச்ச பைசா கிடையாதுங்க. நான் வந்து ஜஸ்ட்டு இந்த இலையில இருக்குது பாருங்க, காமிப்பேன், அதுதான் நான் வச்சது காயின் நாணயங்கள். மித்தது எல்லாமே காணிக்கையாக எனக்கு வந்து வீட்டுக்கு வந்தவங்க வந்து வச்சு கும்பிட்டுட்டு போனதுங்க. இது எல்லாமே காணிக்கை. அந்த இது வந்து நான் கலசத்துலேருந்து எடுத்த பைசானால அதை தனியாக வச்சுக்கிட்டேன். இது எல்லாமே நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க இல்லையா மகாலட்சுமிகள், அவங்க எல்லோரும் வச்சு தட்சணை வச்சு சாமி கும்பிட்டு போன நாணயங்கள்ங்க. இதுதான் என்னோடய பிள்ளைங்க வந்து அவங்க உண்டியல்லேருந்து காயின் வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே வச்ச பைசா பார்த்துக்குங்க. இது எல்லாத்தையுமே நான் வந்து செலவு பண்ண போகிறதில்ல. இது அப்படியே ஒரு உண்டியலில் போட்டு அடுத்த வருஷம் வரலட்சுமி பூஜைக்கு நான் செலவு பண்ண போகிறேங்க. உண்மையிலே இதே மாதிரி வருஷம் பண்ணணும். அதுக்கு அந்த மகாலட்சுமி தாயார் எனக்கு கண்டிப்பாக அருள் புரிவாங்க நான் நம்புகிறேன். அப்புறம் கலசத்தை எடுத்துகிட்டு அந்த அரிசியெல்லாம் எடுத்து பத்திரமா ஒரு டப்பாவில் வச்சுட்டேன். பூ இதெல்லாம் நல்லா வாடி போச்சு. இந்த பிரசாதம் இது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு இலையில எடுத்துக்கிட்டு தண்ணியில் போடும், இங்கே சுற்றி கடல் இருக்குதுங்க, கடலில் போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையில் எடுத்து வச்சுக்கிட்டேன். உண்மையிலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ தூரம் நம்ம இதுக்காக வரலட்சுமி நோன்பு, வரலட்சுமி பூஜைன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 மாதமாக இதுக்கான ஏற்பாடு தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆன்லைனில் உள்ளதெல்லாம் முன்னாடியே போட்டு வாங்கி வச்சுக்கிட்டேங்க. நம்ம கொடுத்துருந்த அந்த மங்கள பொருட்கள் வச்சு கொடுத்த அந்த தாம்பூலம் இதெல்லாம் வந்து நான் முன்னாடியே ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டேன். பார்த்து பண்ணது எல்லாமே ஒரு வழியாக நம்ம இந்த வருஷம் முடிவுக்கு வந்துட்டு என்ன செய்ய, எல்லாமே கடந்து தானே போகணும். இனிமேல் நம்ம அடுத்த வருஷம் 1 வருஷம் காத்திருந்து வரலட்சுமி அம்மனை அழைக்க மகாலட்சுமி தாயாரை பாருங்கள். இப்போ எல்லாமே நல்லபடியாக எடுத்து வச்சாச்சுங்க. மனையை பாருங்கள் வெறிச்சின்னு ஆகிட்டு, இன்னும் இதில் இந்த வாழைக்கணும் ஸ்டாண்டு மட்டும்தாங்க இருக்குது. இதெல்லாம் இந்த மேலே எடுத்து வைக்கக்கூடிய பொருளோடு எடுத்து வைக்கணும். இப்போ நம்ம அந்த தாம்பூலத்தில் நமக்கு வந்திருந்த தட்சணை எவ்வளோன்னு சொல்லிட்டு எண்ணி பார்த்தேங்க. அது வந்து ஒரு 1350 ரூபா 60 ரூபாய்க்கிட்ட வந்துருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். எனக்கு தட்சணை வச்சு தான் சாமி கொண்டுன்னு கட்டாயம் கிடையாது, அவங்களா விருப்பப்பட்டு வச்சுட்டு போனாங்க.
சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் இப்போ இதை வந்து என்னோடய சொந்த செலவுக்காக நான் இதை யூஸ் பண்ண போகிறதும் இல்லை. இது அப்படியே என்ன பாருங்கள், பக்கத்தில் ஒரு உண்டியல் வாங்கி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த உண்டியலில் போட்டு வச்சுக்கிடுவேங்க. இது கூடவே நானும் அப்பப்போ துட்டு சேர்த்து வச்சுக்குவேன். இந்த ட்ரிப்பு வந்து கொஞ்சம் மொத்தமாக கையிலேருந்து பைசா செலவாச்சு இல்லையா, அடுத்த வருஷத்துக்கு வந்து அந்த மாதிரி இல்லாமல் இப்போவுமே சேர்த்து வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். லக்ஷ்மி பூஜை வரும் இல்லையா, அதுக்கு இந்த பைசா நான் செலவு பண்ணிக்கிறேன். இதில் பாதி சில்லறை வந்து தட்சிணியாக வந்தது, பாதி வந்து என் பிள்ளைங்க உண்டியல்லேருந்து இந்த நாணயம் வைக்கணும்னு சொன்னோடனே வச்சாங்க. இப்போ இது எவ்வளோ ஆயிரத்தி 1360 ரூபா இருக்குது. அது கூட காயின்ஸ் இருக்குது, நிறைய பேர் இது சில்லறையும் வச்சாங்க. நான் வந்து இதே இப்போதைக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் இனிமேல் தான் அப்படியே சேர்த்து வச்சு வரலட்சுமி பூஜைக்கு தான் நான் அடுத்து எடுக்க போகிறேன். பாஸ் பண்ணிவிடுவேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம வரலட்சுமி பூஜை எப்படி கொண்டாடணுங்கிற ஃபுல் வீடியோவே போட்டாச்சு. இப்போ புனர் பூஜை வீடியோவும் போட்டாச்சுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு இந்த வருஷம் சாமி கும்பிட்ருக்கேன். இதில் ஏதாவது நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இனி வர்ற அடுத்தடுத்த வருஷங்களில் இன்னும் சிறப்பாக கொண்டாடணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் மீண்டும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.